வணக்கம். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நேத்து நடந்த மகளிர் தின விழால நம்ம விஜய் அண்ணா நிறைய தேர்தல் வாக்குறுதிகள் குடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நடந்துட்டு இருக்கிற டிவைஸ் ப்ராப்ளத்த பத்தியும் பேசியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் முக்கியமான ஒரு 4 வாக்குறுதிகள பார்த்துருவோம். நிறைய வாக்குறுதிகள் குடுத்திருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட 13 வாக்குறுதிகள் குடுத்திருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஒரு 4 வாக்குறுதிகள முக்கியமான வாக்குறுதிகள நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் காமராஜர் கல்வி உறுதி திட்டம் சொல்லி ஒரு திட்டம் சொல்லியிருக்காங்க. 9ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கிற பிள்ளைங்க யாருமே இடையில கல்வி விட்டுறக்கூடாது. பாதியிலே கல்விய விட்டுட்டு வேற எங்கேயும் போயிறக்கூடாதுன்னு இருக்காங்க. அவங்கவங்க தாய் இல்லன்னா பாதுகாவலர்கிட்ட ரூ. 15,000 குடுக்குற மாரி, ஆண்டுதோறும் ரூ. 15,000 பொருளாதார உதவித்தொகையா குடுக்குற மாரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அன்னபூரணி சூப்பர் திட்டம்னு சொல்லி ஒரு திட்டம் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வருடத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் மதிப்புமிகு மகளிர் திட்டம் சொல்லி ஒரு திட்டம் சொல்லியிருக்காங்க. அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் ரூ. 2,500 மாதந்தோறும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வாக்குறுதி என்னன்னா, இந்த மாதிரி வாக்குறுதி யாருமே பண்ணதே கிடையாது. நம்ம விஜய் தான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்திருக்காங்க. என்னன்னா, அண்ணன் சீர் திட்டம் சொல்லி ஒரு திட்டம் கொடுத்திருக்காங்க. ரொம்ப எமோஷனலான திட்டம் கூட. என்னன்னா, ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கும் நம்ம தங்கைகளின் திருமணத்திற்காக 8 கிராம் தங்கமும் ஒரு பட்டு சேலையும் தாய் வீட்டிலிருந்து அன்னை சீராக வழங்கப்படும் சொல்லி விஜயனா சொல்லியிருக்காங்க. தேர்தல் வாக்குறுதினா இப்படிதான்டா இருக்கணும்ன்ற அளவுக்கு சூப்பரான வாக்குறுதிகள் சம மாசம் சொல்லியிருக்காங்க நம்ம விஜயனா. இந்த மாதிரி நிறைய வாக்குறுதிகள் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஒன்னொன்னா சொன்னா நம்ம வீடியோ ரொம்ப லென்த்தா போவோம். நல்லா ஷார்ட்டா முடிச்சிருவோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிப்போம். சரிங்களா? இந்த மாதிரி இந்த வாக்குறுதிகளே உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் முக்கியமா இந்த டிவைஸ் ப்ராப்ளத்தை பத்தி விஜயனா பேசியிருக்காங்க. எந்த மேடையிலுமே பேசல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசியிருக்காங்க. ஏன்னா அது குடும்ப பிரச்சனையா இருக்கனால எதுவுமே வெளியே பேசாம இருந்தாங்க. இப்போ வந்து ரொம்ப வைரலா ரொம்ப ட்ரோலுக்கு உள்ளாக்கப்படுது. அதனால வந்து விஜயனா பேசியிருக்காங்க. ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க. விஜயனா இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு கவலைப்படுறாங்க. அதுக்காக விஜயனா ரிப்ளை பண்ணிருக்காங்க. என்னன்னா, இதுக்காகலாம் கவலைப்படாதீங்க. இது வந்து அவ்வளவு ஒர்த்து இல்ல, அவ்வளவு பெரிய மேட்டர் இல்ல. இது நான் பாத்துக்கிறேன். இது வந்து நான் குடும்ப பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம மக்கள் பணியை தான் நம்ம பார்க்கணும். மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை தான் பார்க்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க விஜயனா. ஸோ வந்து விஜயனா அதை நான் பாத்துக்கிறேன்றனால விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. ஸோ விஜயனாவே ஒரு கிளியர் கொடுத்துட்டாங்க. இது வந்து விஜயனா பாத்துடுவாங்க. அவங்க குடும்ப பிரச்சனை அவங்க பாத்துடுவாங்க. நம்ம மக்களுக்கான பணியும் கட்சி பணியும் நம்ம பார்ப்போன்ற மாதிரி ஒரு ஃபயர் ஆயிருக்காங்க. சரி, ஓகே. நம்ம அந்த ஸ்பீச்சை பத்தியும் வாக்குறுதிகளை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி தளபதி விஜயனா பத்தின நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் ஒன் டு ஒன் உடனுக்குடன் டெய்லி அப்டேட்டா தெரிஞ்சுக்க நம்ம தளபதி கிருபரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. அப்புறம் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாராவது தளபதி விஜயனா பத்தி தெரிஞ்சுக்கணும், வாய்ஸ் ஓவர் மூலமா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்கன்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. சரி, ஓகே. நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.